என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். வெளியிலே நீங்கள் சந்தோஷமாய் காணப்பட்டாலும் உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற அந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அந்த பெண்ணை கண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்தார் என்று வாசித்தோம். அவள் எழுந்து இயேசுவின் அருகிலே வந்தாள். வெட்கப்படவில்லை. யார் என்ன சொல்லுவார்கள் என்று நினைக்கவில்லை. நான் கூனியா இருப்பது எல்லாருக்கும் தெரிந்து விடுமே என்று அவள் நினைக்கவில்லை. இயேசு அழைத்தவுடன் அவள் எழுந்து முன்னுக்கு வந்தாள். விசுவாசத்தோடு கூட வந்தாள். ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்தாள். இந்த இயேசு எனக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார். என் வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். என் 18 வருஷ வேதனைக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தரப்போகிறார் என்ற விசுவாசத்தோடு இயேசுவண்டை வந்தாள். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? நீ உன் பலவீனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு சொல்லி தன்னுடைய கரத்தை நீட்டி அவளை தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷ கூனியாக இருந்த பெண் உடனே நிமிர்ந்தாள். இயேசு தொட்டவுடன் அங்கே ஒரு அற்புதம் நடைபெற்றது. எதற்காக அவர் உங்களை அழைக்கிறார்? உங்களை தொடுவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். நீங்கள் இயேசுவண்டை வரும் பொழுது அவருடைய பரிசுத்தம் உள்ள கரம் உங்களை தொடும். அவருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை தொடும். அற்புதங்களை செய்கிற அவருடைய கரம் உங்களை தொடும். அவருடைய கரம் தொடும் பொழுது அங்கே அற்புதம் நடைபெறும். இயேசுவின் கரம் தொடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது அவருடைய கரம் ஒரு மனிதனை தொடும் பொழுது அவருடைய பாவ வாழ்க்கை மாறும். அவனுடைய பாவ கட்டுகள் மாறும். ஒரு மனுஷனை பாவம் அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தும் பொழுது சமாதானத்தை இழந்து போகிறான். அதை விட்டுவிட விரும்பும் பொழுது அவனால் விட முடிவது இல்லை. பாவம் என்று தெரிகிறது, விட முடியவில்லை. அது தவறு என்று தெரிகிறது, அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. காரணம், பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி விடுகிறது. மனிதனுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசுவின் கரம் தொடும் பொழுது பாவ கட்டுகள் தெரிப்பட்டு போகும். ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் எங்கள் ஊருக்கு அருகில் சுப்பிரமணியபுரம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறார். சாயர்புரத்திற்கு அருகில் சுப்பிரமணியபுரம் என்கிற ஊர். அங்கிருந்து ராஜவேல் என்கிற ஒரு ஐயா என்னை பார்க்க வந்தார்கள். ஒரு பெரிய வசதியான பிரபலமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் என்னை பார்க்க வந்தபோது அவர்கள் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். ஆண்டவர் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார்கள். எப்படி என்று நான் கேட்டேன். தன் வாழ்க்கை அனுபவத்தை எனக்கு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் 8வது வகுப்பு படிக்கும் பொழுதே மதுபானம் குடிக்க பழகினார்கள். 13 வயசுல குடிக்க ஆரம்பித்தவர்கள். யோசித்து பாருங்கள், 13 வயசுல குடிக்க ஆரம்பித்தது பல வருஷம் தொடர்ந்து கொண்டே இருந்து திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் வரைக்கும் அந்த குடி பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பண வசதி இருந்தது, செல்வம் இருந்தது, நல்ல செல்வாக்கு இருந்தது. அதனால குடியிலும் துன்மார்க்கத்திலும் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். எப்படியாவது சினிமாவில் சேர்ந்து நடிக்கணும், பெயர் புகழ் வரணும், அல்லது அரசியல்வாதியா மாறி தலைவனா மாறணும், அதுதான் இருதயத்தின் விருப்பமா. அதற்கு ஏராளமாய் பணத்தை செலவு செய்து
தன்னுடைய தொழில் காரியங்களை கவனிக்காதபடி 3 வருஷத்திற்குள் 25 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை உண்டாக்கினார்களாம். 3 வருஷத்துக்குள் 25 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை உண்டாக்கி எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. ஜாதகத்தை பார்த்தார், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று. ஜாதகத்தை கொண்டு காண்பித்தால் அவன் சொன்னான், கிரகம் சரியில்லை, இனிமேல் கொஞ்ச நாள் உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது என்று. அதனால யோசித்தார்கள், இனிமேல் அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நேரம் எனக்கு சரியில்லை, அதனால நான் என்ன செய்தாலும் நஷ்டம் தோல்வி அப்படித்தான் என்று மன விரக்தி. ஆனால் இந்த குடியிலும் அந்த துன்மார்க்கத்திலும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சாயர்புரத்தில் நடந்த ஒரு ஜெப கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது என்ன இவங்க சொல்லுகிறார்கள் கேட்கலாம் என்று சொல்லி பின்னால ஒரு சேர் போட்டு, பின் வரிசையில் சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த, கால் மேல கால் போட்டு வெத்தலையை போட்டு கொண்டு கேட்டுக்கொண்டு என்ன இவங்க பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. பிரசங்கம் முடித்து ஜெப நேரம் வந்தது. அவள் சொன்னார்கள், நான் அற்பமாக இதை எண்ணிக்கொண்டுதான் அமர்ந்திருந்தேன். கால் மேலே கால் போட்டு வெத்தலை போட்டு கொண்டு அசட்டையாக உட்கார்ந்து என்ன இவர்கள் சொல்லுகிறாள் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். திடீரென்று எனக்கு முன்பாய் பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் வல்லமை என்னை தொட்டது. இயேசு அங்கே பிரசன்னமாகி என்னை தொட்டார். அவ்வளவுதான், நான் பாவி என்பதை உணர்ந்து அழ ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஐயோ, நான் பாவியான மனிதன் ஆண்டவரே, எவ்வளவு துன்மார்க்கமாய் நடந்திருக்கின்ற பாவத்தை விட்டு மனம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுது, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று அழுதார்களாம். எப்படி இது நடந்தது, ஏன் இப்படி நடக்கிறது என்று விளங்கி கொள்ள முடியாதபடி அந்த அற்புதம் நடைபெற்றதா. தன் வாழ்க்கை அந்த இயேசு ஒப்பு கொடுத்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அந்த நிமிஷத்தோடு குடிப்பழக்கம் ஓடி மறைந்தது, மதுபான பழக்கம் ஓடி மறைந்தது, பரிபூர்ணமான ஒரு விடுதலை, பாவ பழக்கமெல்லாம் ஓடி மறைந்தது. மெய்யான ஒரு சமாதானம், சந்தோஷம், ஆத்தும அமைதி, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவள் சொன்னார்கள் என்னிடத்தில், இயேசு என்றைக்கு என்னை சந்தித்தார் என் வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டது. பாவத்தில் என்ற ஒரு பரிபூர்ணமான விடுதலை, ஒரு புது மனுஷனாக ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார் என்பதாக. இயேசு ஒரு மனிதனை தொடும் பொழுது பாவ வாழ்க்கை மாறும். நீங்கள் எத்தனை வருஷம் குடிகாரனா இருந்தாலும், எத்தனை வருஷம் எந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு அவருடைய கரம் உங்களை தொடும் பொழுது ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை. இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை அவர் நமக்கு தருகிறார். இனி பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதுதான் இயேசுடைய கரம் தொடும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். உடைய குணங்களை அவர் மாற்றுவார், உடைய சுபாவங்களை மாற்றுவார். பாவ கட்டுகள் தெரிப்பட்டு போகும். அது மாத்திரமல்ல, இயேசு தொடும் பொழுது நோய்கள் மறைந்து போகும். வியாதியோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், கேன்சர் வியாதியாக இருக்கலாம், ஆஸ்துமா வியாதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு நோயை பல வருஷமாய் சரீரத்தில் சுமந்து கொண்டு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். இன்றைக்கு அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் தொடும் பொழுது நோய்கள் மாறும், பலவீனங்கள் மாறும், அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகும். மத்தேயு 8:3 வாசித்து பாருங்கள். குஷ்டரோகி ஒருவனை இயேசு தொட்டார், உடனே அந்த வியாதி மறைந்து அற்புதமாய் சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 8:14-15 வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே வருகிறார். அங்கே மரண படுக்கையில் ஒரு பெண் படுத்திருக்கிறார்கள். கொடிய ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு மரண படுக்கை. இயேசு வந்தவளை தொட்ட உடன் அந்த மரண படுக்கை மாறுகிறது. அந்த நோய் விலகி அவள் சுகம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 9:29 நீங்கள் வாசித்து பாருங்கள். குருடருடைய கண்களை இயேசு தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு தொட்ட உடனே அற்புதம். இன்றைக்கு அவர் தொடும் பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உடைய நோய்கள் மாறி சுகம் அடைவதை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு அவர் உங்களை சுகமாக்க முடியும். 18 வருஷ வேதனை இந்த பெண்ணை சுகமாக்கின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகமாக்க மாட்டாரா? அவருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அது மாத்திரமல்ல, அவர் தொடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கவலைகள் மாறும்,
பயங்கள் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு புதிய நம்பிக்கை, மகிழ்ச்சி உன்னுடைய உள்ளத்தில் உண்டாகும். உன்னுடைய கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும். இயேசு தொடும் பொழுது அங்கே அற்புதம் நடைபெறும். பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு தெளிவாக பேசியிருக்கிறார்ல. இது உங்களுக்குரிய செய்தி, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞன்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் கைவிட்டு தாங்க, நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். வேதத்தில் பார்த்தோம்ல, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எங்கே சுகம் வேணும்? கட்டி இருக்குதா, வலி இருக்குதா, வேதனை இருக்குதா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்தந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கியிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.